பரிசுத்தமான நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மேன்மைப்படுவதாக. யாவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தரின் சமாதானம் என்ற ஒரு தலைப்பை இன்னைக்கு நம்ம மையமாக வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா என்ன என்று மக்களுக்கு அநேகருக்கு புரியல. ஆசீர்வாதம் சொன்னா அநேகருடைய இருதயத்தில் இருப்பது பணம் தான். எங்களுக்கு ஆசீர்வாதம். பணம் பத்தும் செய்யும். பணம் எது வரைக்கும் பாயுமா? பரலோகம் வரைக்கும் பாயாது. எது வரைக்கும் பாயும்? பாதாளம் வரைக்கும் பாயும். ஆனா நமக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எது மேல தாங்க? பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட். அது பாதாளத்து வரைக்கும் தான் பாயும். பணம் சொன்னா பிணமும் வாய் என்ன பண்ணுமா? திறந்துருமா? இவ்வளவு பணமா? ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன். பிரியமானவர்களே, அவருக்கு அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. இப்பதான் ஆப்ரேஷனே முடிஞ்சிருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட அவங்க சொந்தக்காரெல்லாம் போய் சொன்னாங்களாம், டாக்டர், எங்க அப்பாவுக்கு 2 லட்சம் ரூபாய் லாட்டரியில் விழுந்திருக்கு. எத்தனை லட்சம் ரூபாய்? 2 லட்சம் ரூபாய் லாட்டரியில் விழுந்திருக்குது. இந்த செய்தி அவர்கிட்ட போய் சொன்னா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுவாரு, ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. அது ஒரு அதிர்ச்சியா கூட இருக்கும் அவருக்கு. அதனால இதை சொல்ல வேண்டிய விதத்தில் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ இடத்துல சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சொல்ல வேண்டிய விதத்தில் பேஷண்ட்டுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், இதை நீங்கள் விட்டுடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கிட்ட போயிட்டு அவர் பொறுமையாக, இங்கே பாருங்கள், நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும். அப்போது அந்த பேஷண்ட்டு ரொம்ப கூலாக, சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் என்னை காப்பாற்றி என்னை பிழைக்க வச்சுட்டீங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அப்போது டாக்டர் சொன்னாரா, பாருங்க, இப்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுருங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க? நான் பாஸ்டர், என்ன டாக்டர், 2 லட்ச ரூபா எனக்கு கிடைச்சாக்கா பெரிய சந்தோஷம். அப்படி ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா, கிடைக்க போகிறது 2 லட்ச ரூபாய் எனக்கு எங்கே யார் தர போகிறா? எங்கள் சொந்தக்காரெல்லாம் பஞ்ச பரதேசிங்க, யாரும் ஒன்றும் தரப்போகிறது இல்லை. அப்படி ஒருவேளை தந்தாக்க உங்களுக்கு பாதி கொடுத்துட்றேன் டாக்டர் அப்படின்னு நான் சொன்னாராம். டாக்டர் உண்டுட்டாராம். டாக்டருங்க, அதிர்ச்சியில் பாதினா 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி டாக்டர் அதிர்ச்சி ஆகிட்டார். நீங்கள் அநேக விஷயத்தில் அநேக நேரத்தில் நல்லது செய்கிறேன், நன்மை செய்கிறேன்னு சொல்லி போனவங்க நிறைய பிரச்சனை மாட்டிருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்லி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குள்ளாக ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான காரியங்கள், ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. இன்னைக்கு ஆசீர்வாதங்களை தேடி மக்கள் எங்கெங்கோ ஓடுகிறார்கள். நேற்று தினத்தில் ஒரு சகோதரி நாங்கள் சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க கூட கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நானும் பாஸ்டர்மாவும். அப்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது, அவர்கள் பெரிய ஒரு பேங்க்ல, வங்கியில் அதிகாரியாக இருந்தவர்கள். ஆனால் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் நன்மைக்காக அவங்க எவ்வளோ மாந்திரிகம் செய்வதற்காக இந்த மந்திரவாதிகளை தேடி, செய்வினை செய்கிறவர்களை தேடி அநேக பணத்தை விரயமாக்கி இருப்பதை அவர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பாயை போய் பார்க்கலாமா, அந்த மந்திரவாதியை போய் பார்க்கலாமா,
உங்ககிட்ட போயிட்டு ஏதாயிலும் செய்வினை பண்ணிட்டு வந்துடலாமா, ஏதாயிலும் மாந்திரிகம், ஏதாயிலும் தகுடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா, அது மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படி சொல்லி அப்படி போகிறாங்க. இன்னும் நிறைய படிச்சுட்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நிறைய படித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு கடந்த நாட்டில் ஒரு ஃபோட்டோவோடு கூட பயோடேட்டா ஒன்று வந்தது, பெண் பார்க்கணும்னு சொல்லி. அவர் படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வரி இருக்குதுங்க, 4 லைன் இருக்குதுங்க படிப்பே. எல்லா பிஹெச்டியே 4 படிச்சிருக்கிறாங்க, பிஹெச்டி டாக்டரேட்டே 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு, 4 டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் மாஸ்டர்ஸ் டிகிரிலாம் எக்கச்சக்கமாக படிச்சிருக்கிறாருங்க. இந்த படிப்பை விட்டுட்டு அடுத்த கோர்ஸ், அந்த கோர்ஸ் அடுத்த கோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாருங்க. படித்து 4 லைன் படிப்பு மட்டுமே போட்டிருக்கிறாருங்க, படிப்பு மட்டுமே போட்டிருக்கிறாரு. இப்போ வயசு அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் தேடி அவர் இப்போ நல்ல செட்டில்ட் ஆகிட்டார். இப்போ வயசு 58 வயசுங்க. இப்போ எத்தனை வயசுங்க? ஜாஸ்மின் பார்க்குறாங்க, பாவம் ஜெபம் பண்ணணும் பாஸ்டர் அவருக்காகல. இப்போ யார்கிட்ட இருந்து கொடுத்துக்கிறாங்க? இப்போ பாஸ்கிட்ட இருந்து கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஒரு பொண்ணை பாருங்கள். இப்போ அவருக்கு எந்த பொண்ணை பார்க்குறது? 58 வயசு ஆயிடுச்சு இப்போ அவருக்கு. அப்போ படிப்பு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படி சொல்லி படிப்பை தேடி அநேகர் ஓடுகிறார்கள். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான் பொருத்தமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம். பிரியமானவர்களே, உள்ளத்தில் பெரிய ஒரு மன அமைதி வந்துருச்சுன்னா அது அந்த மன அமைதி தான் இருப்பதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை 27. சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்று காரணராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமே அவர் தான். எல்லா ஆசீர்வாதமும் அவர்கிட்ட உண்டு. ஆனா ஆண்டவர் இந்த பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிடுறேன்ப்பா. எதை வச்சுட்டு போறேன்? சமாதானத்தை வச்சுட்டு போறேன். அப்ப பாருங்க, அதிலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதமும் உண்டாகிறது. அந்த சமாதானம்னு ஒன்று வந்துருச்சுன்னா மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம முதல் காலையில் எழுந்த உடனே என்ன கேட்கணும்? ஆண்டவர், நீ இருதயத்தை சமாதானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸிங். அதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஆசீர்வாதம். அதுதான் இருப்பதில் பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே வலியுறுத்துகிறார், முக்கியப்படுத்தி கூறுகிறார். என்னவா? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. யாருடைய சமாதானம்? அப்ப சமாதானம் யாருடையது? சமாதானம் கர்த்தருடையது. இது நம்ம நிறைய பேருக்கு நிறைய நேரத்தில் யோசிச்சு இருக்க மாட்டோம். சமாதானம் என்பது கர்த்தருடையது. ஏன்னா அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறார். யெகோவா ஷாலோம். கரத்தை மேல உயர்த்தி யெகோவா ஷாலோம் 3 முறை சொல்லுவோமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஷாலோம், ஆமென். சமாதானத்தின் தேவன் அவர், சமாதான கர்த்தர் அவர், சமாதான பிரபுவாக இருக்கிறார். அப்ப சமாதானத்தை முழுவதுமாக உடையவர் அவர். அவரே சமாதானம், அவர் பேரே சமாதான பிரபு. அப்ப சமாதானத்திற்கெல்லாம் தலைவர். பிரபு அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவர். சமாதானத்திற்கெல்லாம் ஒரு ராஜா, சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் தலைவர், சமாதானத்திற்கெல்லாம் உரிமையாளர். ஓனரே அவர் தான். சமாதானத்திற்கு ஓனரே அவர் தான். அப்போ அந்த சமாதானத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக பார்க்க வேண்டும். பணத்தை அல்ல, பொருட்களை அல்ல, வீடு வாசல் அல்ல, நல்ல குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஆசீர்வாதங்கள். ஆனால் நான் சொல்வேன், உண்மையான ஆசீர்வாதம் என்பது சமாதானம். அல்லேலூயா. அந்த சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக, நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாக, குடும்பத்தை நிரப்பும்படியாக. கரத்தை உயர்த்த மாட்டேங்கிறீங்களே, எல்லாம் அப்படி கர்த்தர் தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரத்தை அசைத்து இந்த நாளில் சபை முழுவதுமாக, நம்ம குடும்பம் முழுவதுமாக அந்த சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் நிரப்புவாராக, கர்த்தர் நிரப்புவாராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்போ அந்த சமாதானம் கர்த்தருடையது. அப்போ இந்த சமாதானத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு பார்த்து சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு. இப்போ அந்த சமாதானம் எங்க? ஆண்டவர் என்ன பண்ணினார், என்ன சொல்லிட்டு போறாரு? சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு. வச்சுட்டு போனா இப்போ இந்த பொருள் இருக்குதுங்க, நான் சொல்றேன் இங்க வச்சுட்டு போறேன்னு சொல்றேன். இது எங்க தான் இருக்கும்? இங்க தான் இருக்கும், இருக்கணும். அப்ப ஆண்டவர் பரத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் வச்சுட்டு போறேன்னு சொன்னாருங்க. அப்ப வச்சுட்டு போனது இந்த பூமியில் இருக்குமா, அவரோட கூட போயிட்டு இருக்குமா? என்ன ஜோதி இன்னும் நினைக்கிற, இதை ஆண்டவர் வச்சுட்டு போறோமா ஜோதி? நான் வச்சுட்டு போறேன் உனக்காக, எல்லாருக்காகவும், எல்லாருக்கான ஒரு சமாதானத்தை இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப எங்க இருக்கு இந்த சமாதானம்? நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய உரிமை. அநேக நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளாம போவதனால அதை அனுபவிக்க முடியல. சொல்லுங்க, கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் வச்சுட்டு போனதை நான் எடுத்துக்காம போனதுனால, நான் எடுத்துக்கொள்ளாமல் இருந்ததுனால அதை அனுபவிக்காமல் இருக்கிறேன். ஆமா, ஃபாரினுக்கு ஒரு பையன் போயிட்டான். அவன் ஃபாரின் அரபு தேசத்துக்கு போயிருக்கிறான். அங்க எல்லாமே அந்த நாட்டு பணம், அங்கெல்லாம் தினார் என்று சொல்லுவார்கள். நிறைய சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்றான், அம்மாவுக்கு தேவையானதை அவன் அனுப்புறான். இந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, கூரை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்றான், ஒரு சின்ன ஒரு லெட்டர் போட்டு, அம்மா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனால இதை நான் கொடுக்குறேம்மா, இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுமா, பெரிய ரூபாம்மா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு மற்றதை அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி செக்குங்க, எல்லாமே செக்கு, ஒரு குட்டி லெட்டர் எல்லாம் எழுதி அனுப்புகிறேன். மாதத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அனுப்புகிறான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் தான்மா உங்களுக்கு தனியாக ஆள், அவ்வளோ ரூபாய் தான் செலவாம், மிச்சத்தை அப்படியே நீங்கள் வச்சுருங்கம்மா, நான் ஒரு பெரிய வீட்டை உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேம்மா அப்படி சொல்லி லெட்டரில் அவன் எழுதிட்டு செக் அனுப்பி வைக்கிறான். இந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. போஸ்ட்மேன் கொடுக்குறாங்க, அதில் செக் இருக்குது, அதோடு கூட லெட்டர் இருக்குது. அம்மா நல்லா சாப்பிடுமா, நல்லா இருமா அப்படி சொல்லிட்டு அதில் இருக்குது. மிச்ச பணத்தை அப்படியே வச்சிருங்க, உங்களுக்காக நான் நல்ல ஒரு பெரிய ஒரு வீட்டை நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன், இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நான் வீட்டுக்கு வரேம்மா, அது வரைக்கும் நீங்கள் சேமிச்சு வைங்க, பெரிய ஆடம்பரமான ஒரு வீட்டை உங்களுக்கு நான் கட்டி கொடுக்குறேன். இந்த அம்மா வாங்கி அந்த கூரை தெரியும், கூரை வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த கூரையில் அந்த லெட்டர் எல்லாத்தையும் சொருவிட்டுது, ஒன்றத்தையும் அனுபவிக்கல. சொந்தக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா ஃபாரின் போனான்னு உங்கள் பையன் எதனா கொடுத்தானா? எங்கங்க லெட்டர் மட்டும் பேப்பர் அனுப்பி வைக்கிறான், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்படியா? ஐயோ, இந்த அம்மா எலுமந்தோலுமாயிட்டு இருக்குது. கடைசியா அவர்களால் எழுந்திருக்க முடியாமல் படுக்கையில் விழுந்து விட்டார்கள். பெட்சோர் என்று சொல்லுவார்கள். அவன் சரீரம் முழுவதும் புண்ணாகி போச்சு. மகனுக்கு தகவல் போகிறதப்பா, எங்கப்பா ஊருக்கு போயிட்டு அம்மா சுத்தமாக மறந்துட்டேப்பா. ஐயோ, நான் மறக்கலாம் இல்லையா, அம்மா நான் ரொம்ப நேசிக்கிறேன், சீக்கிரமா இப்போ போன்னு இருக்குது, அம்மா சீக்கிரம் வந்து அம்மாவை பார்த்துரு, நீ வரத்துக்குள்ள அவங்க உயிர் இருக்குமா என்னன்னு தெரியல, சீக்கிரமா புறப்பட்டு வா. அவன் அடிச்சு பிடிச்சா, ஐயோ என்னாச்சோ தெரியல, அம்மாவுக்கு சொல்லி வந்து வீட்டுக்குள்ள பார்க்கும்பொழுது கடைசி அந்த அம்மா உயிர் போகிற நேரம், கடைசி நிமிஷம் அந்த அம்மாவோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருகிறது. என்ன மகனே, என்னை இப்படி மறந்துட்டியே, எனக்கு எதுவுமே இல்லாமல் பாருங்க, எல்லா பொருளையும் வித்துட்டேன், வீட்டில் இருக்கிற பீரோ, கட்டில், அந்த பாத்திர பண்டங்கள் எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டேன், இன்னைக்கு ஒன்றுமே எனக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் இப்படி ஆயிட்டேன்ப்பா, நீ நல்லா இருக்கியாப்பா? அவன் கண்ணில் இருந்து கண்ணு, அம்மா நான் அனுப்பி வச்சேன் மாசம் அதெல்லாம் எங்கம்மா, அதெல்லாம் என்னம்மா பண்ண, பாருன்னு சொல்லி வீடை காட்டுது. வீடு ஃபுல்லாக அந்த செக்கை சொறி வச்சிருக்குது அந்த அம்மா. இன்னைக்கு நம்ம வீட்டில் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்ததான அந்த சமாதானம் இருக்கிறது, நம்ம என்ன பண்ணல, பயன்படுத்தல, அனுபவிக்கல. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்றீங்க, அப்பா கொடுத்த சமாதானம்? ஆமா, அப்பாவுடைய வார்த்தை பொய்யா மாறாத, ஆண்டவர் போய் பேசவே மாட்டாங்களே. ஆண்டவர் சொன்னாரு, சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானம் தானே எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று. அந்த சமாதானம் மட்டும் கிடைச்சிட்டாக்க மற்ற எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்த சமாதானம் மட்டும் இல்லைன்னா
மற்ற எல்லா பிரச்சனையும் உள்ள வந்து புகுந்துடும். அதுதான் ஆண்டு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், தட் இஸ் சமாதானம், அதான் பீஸ், சமாதானம், இளைப்பாறுதல், அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் ஆண்டு இந்த சமாதானத்தை கொடுக்கிறார்? பூட்டிய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வருகிறார், வந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். ஏன் இந்த சமாதானத்தை ஆண்டவர் அவ்வளோ முக்கியப்படுத்துகிறார்? சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொல்றாரு, சமாதானத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு தெரியுமா? அந்த சமாதானத்தின் மூலமாக தான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக கரத்தை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை. வைத்து போன சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளாகிய அந்த சீஷர்கள், தம்முடைய ஜனமாகிய அந்த ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாங்க, அதுதான் இன்னைக்கு சத்தியமாக கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம வீட்டில் இருக்கதான சமாதானம் இருக்குங்க, வச்சுட்டு போயிட்டாருங்க. நம்ம தான் எடுக்கணும். எப்படி எடுத்துக்கொள்வது, இந்த சீஷர்கள் எப்படி இதை எடுத்துக்கொண்டாங்க, இன்னைக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனத்தை அழகா தெளிவா ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் ஓகே அவரிடத்தில் வந்து ஓகே கோபம் கொண்டு, சினம் கொண்டுனா கோபப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் மேல ரொம்ப கோபப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறார்கள். அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடினால மறுநாள் வரைக்கும் எங்க போட்டுட்டாங்க? ஜெயில வச்சுட்டாங்க, ஜெயில போட்டுட்டாங்க, உள்ள லாக்அப்ல இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு அவமானம்! பெருமையா சொல்லிக்கொள்ள முடியுமா? உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு வருத்தம் வந்துடாதா? ஆனா வரல. பேதுருவுக்கோ யோவானுக்கோ அந்த ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பேதுரு யோவானை மாத்திரமல்ல, பவுல் சீலாவே ஜெயில போடுறாங்க. அவங்க ஒன்றும் கலங்கின மாதிரி, ஒரு கண்ணீர் விட்ட மாதிரி, கூக்குரல் விட்ட மாதிரிலாம் பைபிள போடவே படல. ஐயோ இப்படி எங்களை அடிச்சு போட்டுட்டாங்களே, இப்படி எங்களை நிர்வாணப்படுத்தி, கால்களையும் கைகளையும் தொழுமரத்துல மாட்டி வச்சுட்டாங்களே, நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? கர்த்தருக்காக தானே வேலை செய்தோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய அவமானம் வந்து விட்டது, அதெல்லாம் இல்லை. ஃபீலிங் எல்லாம் கிடையவே கிடையாது. இருதயத்துக்கு ஒரு பெரிய சமாதானம். ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? உண்மையாகவே இந்த சமாதானம் உள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தர் வைத்த அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்குமானா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆப்போஸாக இருந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பரிகாசங்கள், எத்தனை ஆயிரங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம், கர்த்தரின் சமாதானம் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த ஒரு சக்தியாலும் அவளை ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. ஆமா, 53 அதிகாரம் ஏசாயாவில் வாசிச்சோன்னா, அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், அவர் அத்தனை காயங்கள், அத்தனை பிரச்சனைகளோடு கூட அதன் வழியாக போவார். வாசித்து போக நேரம் இல்லை. பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்குள்ள ஜீசஸ் போவார். ஆனா அவருடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பி இருந்தது. பெரிய கூக்குரல், பெரிய வேதனை. அதே போல அப்போஸ்தலர்கள் யாருமே ஒரு பெரிய மனம் நொந்து போய், ரொம்ப சோர்ந்து போய் அப்படி கனவே படலை. ஆனா இன்னைக்கு நமக்கு சின்ன ஒரு வார்த்தை வந்துட்டா போதும், அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துடுறோமே, சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோமே. ஐயோ முடியலங்க, செத்துட்டான் நல்லா இருக்கும். உடனே ஒரு வர டைலுக்குன்னா, ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, என்னை எடுத்துக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டி அவங்களே ஜெபம் பண்ணிருது, நீங்க கூட ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, எடுத்துங்க. இதெல்லாம் தாங்கி நான் இருக்கணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருக்கணுமா? எலியாவை போல மாறிடுவோம் நம்ம எல்லாரும். யாரை போல? போதும் ஆண்டவரே என் ஜீவனை. உடனே அந்த டைலாக் தான், செத்துட்ட பிரச்சனை முடிஞ்சிடுமா? அப்பதான் ஆரம்பிக்குமே பிரச்சனை. செத்துட்ட பிறகு என்ன ஆரம்பிக்கும்? பிரச்சனை அப்பதான் ஆரம்பிக்கும். என்னன்னா, இந்த உடல் தான் அசைவற்று இருக்கும், இந்த உடல் தான், இந்த சரீரம் தான் அசைவில்லாம இருக்கும். இந்த ஆத்மா வெளியே வந்து போராடுங்க. உள்ள திரும்பவும் போயிட்டு எழுந்துலாமா தோணும், உள்ளவும் என்ன பண்ண முடியாதுங்க,
நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. அந்த ஆத்துமா அப்படியே வெளியே, அப்படியே இந்த மனுஷன் அப்படியே வெளியே வந்து நிற்கும். மற்ற யாருக்குமே தெரியாது. மற்றவங்க இந்த உடம்பை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆத்துமா அப்படியே வெளியே வந்து நின்று பார்க்கும். உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். உள்ளவே போகவே முடியாது. உள்ளே போகவே முடியாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது பாதாளத்துக்கு போகணும். ஏன்னா பரதேசுக்கு போக முடியாது. அது பாதாளத்துக்கு தான் போகணும். பாதாளத்தில் போன உடனே தகிக்க முடியாத அனல், அக்கினி. அங்கே அவன் வேதனை படுகிற பொழுது அப்படி சொல்லி லூக்கா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே போன உடனே வலி ஆரம்பிச்சிடும். ஐயோ, வலி போகணும்னு செத்தா, வலி தீரணும்னு செத்து போனா வலி என்ன பண்ணிடும்? நீ நிறைய பேர் ஐயோ ஏன் தான் செத்து தொலைச்சோமோ தெரியலையே, ஏன் தான் இப்படி செத்துட்டோமே தெரியலையே, ஏன் தான் இந்த தற்கொலை பண்ணிட்டோம் தெரியலையேன்னு சொல்லி அந்த அந்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட், அடுத்த நிமிஷமே பாதாளம் தான். அடுத்த நிமிஷமே பாதாளம். ஐயோ, அந்த வேதனை தாங்க முடியாது. நாக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணி ஒரு சொட்டு கிடைக்காது. அந்த பாதாளத்துடைய வேதனை குறித்து லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு துளி, ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட அங்க கிடையாது. அவ்வளோ வறட்சி, அனல். என் பிரியமான தேவ மக்களே, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய மக்கள் சோர்ந்து போயிடணும். ஐயோ தாங்கிக்கவே முடியல. சோதனை சகிக்கிற மனுஷன். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில என்ன சொல்லுகிறார்? நீ சோதனைய சகிக்கணும், நீ சோதனை சகிக்கணும். சரி, ஆனா இவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடிக்கிறியா அடிச்சுட்டு போ, எனக்கு ஜெயிலில் போட போறியா ஜெயிலில் போட்டுக்கோ, தொழுமட்டில் மாட்டியா மாட்டிக்கோ. எப்படி இப்படி போக முடியுது? எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஐ டோன்ட் கேர்ன்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. காரி துப்புறியா துப்பிட்டு போ, வாரி நல்லா அடிக்கிறியா அடிச்சுட்டு போ. கர்த்தருடைய உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவலுக்குள்ள, உண்மையான ஒரு ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன வேணுமானாலும் நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீங்க கவலைப்படுறீங்கன்னா இன்னும் சரியான விதத்தில் ஆவிக்குரியவர்களாக நீங்க முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். ஆவிக்குரிய ஜீவித்தை முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். உடனே சோர்ந்து போயிற அனுபவம், உடனே ரொம்ப கலங்கி போயிடணும், உடனே தரையா கண்ணீர் வடிக்கிறதுனா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனே இல்லை. பேதுரு யோவான் அப்படிலாம் கவலைப்படவே இல்லைங்க. காவலில் போட்டுட்டாங்க. எப்படி பாச? ஏன்னா ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் கொடுத்த அந்த சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்தது. கையை தட்டி அப்பாவுக்கு நல்ல ஒரு மகிமை கொடுப்பீங்க, கரம் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சமாதானம் உள்ள வந்துருச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் ஜோதி கவலைப்பட மாட்டாங்க. க்ளோரி சிஸ்டர் கவலைப்பட மாட்டேன், அப்படி பூன்னு ஊதிட்டு போவாங்க. ஜாஸ்மின் என்ன பண்ண மாட்டேன், எல்லாம் ஜோஜிப்பி. எப்படிப்பா இதெல்லாம்? ஐயா, இந்த பிரச்சனையை விட என் உள்ளத்துல கர்த்தர் வைத்துக்கிற சமாதானம் இருக்குது, இமயமலையை விட அது பெருசு. இந்த பிரச்சனைலாம் சும்மா கடுகு மாதிரி, சும்மா சின்ன பூச்சி மாதிரி. என் அப்பா வச்சுக்கிற சமாதானம் என் இருதயத்தை இமயமலையை போல பெரிதாக இருக்கும் பொழுது இந்த விஷயம் ஒன்றும். சில பேர் சொல்லுவாங்க, மலையை பார்த்து எது குலைக்குதா? கர்த்தர் வச்ச சமாதானம் பெரிய மலையாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன நாய் குலைச்சா என்ன, கடிச்சா என்ன, அதை பத்தி கவலை இல்லை. எப்படி இந்த சமாதானத்தை இவங்க ரிசீவ் பண்ணாங்க, இந்த சமாதானத்தை எப்படி அவங்க எடுத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதே அதிகாரத்தில் 17-18 வசனத்தை வாசிக்கணும். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு, இது முதல் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று என்ன பண்றாங்க? பயமுறுத்த வேண்டும் என்று. அவங்க எதை குறித்து பேசுறாங்க? ஆமத்தை குறித்து பேசுறாங்க. ஒரு சில வசந்த வேகமாக உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க வசந்த வாசிக்கணும். 31 4:31 அதே அதிகாரம். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். லிசன், நல்ல கவனத்தில் வச்சுக்கணும், கொஞ்சம் தெளிவா பாருங்க, கொஞ்சம் வார்த்தை கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க, அநேக காரியத்தினால் ரொம்ப துவண்டு போயிடுறீங்க, ரொம்ப மன அழுத்தம் வருது, ப்ரெஷர் ஏறுது, நிறைய சோர்வு, அதனால நிறைய பலவீனம் வருது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. ரொம்ப சாஞ்சு உட்காந்துட்டோன்னா, நான் கர்த்தருக்கு சித்தமாக எல்லாருக்கும் டேபிள் அந்த பெஞ்ச் மட்டும் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா சாஞ்சு விழுந்துருவீங்க.
சாயத்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால வெறும் பெஞ்ச் மட்டும் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் சாய மாட்டீங்க, இப்படி ரைட் லெஃப்ட் பேக்லாம். அதனால நிமிந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, தூங்கிடாதீங்க. ஒரு கொட்டாவின்னு சொல்ற கெட்டாவி வந்துச்சு சொன்னா அந்த இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுங்க. ஏன்னா இன்னைக்கு வருகிற வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வர வார்த்தை. உங்க இருதயம் எப்ப தெரியுமா சமாதானத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க சமாதானத்தை எப்ப தெரியுமா ரிசீவ் பண்ண முடியும்? எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு மிகப்பெரிய கேடகமாக அந்த சமாதானம் எப்ப தெரியுமா உங்களை காக்க முடியும்? வேத வசனத்தை, தேவ வார்த்தையை நீங்க பேசும் பொழுது அந்த சமாதானம் உங்களுக்குள்ள மலையாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது, வசனத்தை நீங்க யோசிக்கும் பொழுது, வசனத்தை குறித்து பேசும் உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். எதுவுமே எந்த ஒரு காரியமும் உங்க இருதயத்தை ரொம்ப கலங்கடிக்குதா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு ரொம்ப சோறுக்குள்ள மாத்துதா, தெரிஞ்ச வசனத்தை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் 1000 முறை சொல்லுங்க, உங்க இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை சமாதானத்தை கொண்டு வந்துடும். வேத வசனத்தை திறந்து வாசிங்க, கூடுமான மற்றவர்கள் எடுத்து சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை எத்தனை முறை நம்ம பேசுறோமோ, எவ்வளவு அறிக்கை எடுக்கிறோமோ, எத்தனை முறை தியானிக்கிறோமோ, எத்தனை முறை யோசிக்கிறோமோ, நான் சொல்வேன் அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையாக இயேசு சமாதான பிரபுவாக இருக்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வந்துடும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது உன்னை அசைக்க முடியாது. எத்தனை பிரச்சனை வருதோ அது அவமானப்பட்டு நிற்குமே தவிர, அது விழுந்து போகுமே தவிர, அது அமிழ்ந்து போகுமே தவிர, வசனம் இருக்கிற ஒரு மனுஷன் விழுந்து போனதாக சரித்திரம் இல்லை. ஏனால் வசனம் வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரம் வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க. 33 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் சொன்ன சீஷர்கள் அர்த்தம். சரியா? எங்க நீங்க வேதத்தை அப்போஸ்தலர்கள் பார்க்குறீங்களோ படிக்கிறீங்களோ அப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும், அது சீஷர்களை குறிக்கும். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் ரொம்ப அப்படியே யோசித்து அப்படியே கொஞ்சம் தயக்கத்தோடு அப்படிலாம் கிடையாது, பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இயேசு உயிர் தெழுந்தாருங்க, அவர் தான் ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அந்த வார்த்தைகளை பேசுறாங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் என்ன உண்டாயிருந்ததா? அப்ப வசனத்தை நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா, வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, வசனத்தை எடுத்து சொல்லுவீங்க சொன்னா, அந்த கிருபையினால நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பொருட்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, நமக்குரிய எல்லாவற்றின் மேலும் அந்த கிருபை பூரணமாய் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? முழுவதுமாக அந்த கிருபையினால கர்த்தர் நிரப்புகிறார். வசனத்தை பேச பேச கிருபை உண்டாகுமா? கிருபை வந்து நிரப்ப ஆரம்பிச்சிடும். அந்த கிருபை வந்துருச்சுன்னா நீங்க சொல்லுவீங்க பிரச்சனை பார்த்து, ஐ டோன்ட் கேர். கிருபை வந்துருச்சுன்னா அந்த கிருபை தொடர்ந்து நன்மை வரும். என் ஜீவனால் எல்லாம் ரெண்டும் சேர்ந்தே தாங்க வரும். கிருபை விட்டுட்டு நன்மையும், நன்மை இல்லாம கிருபையும் அப்படிலாம் வரவே வராது. தேவன்கிட்ட இருந்து கிருபை வருதுன்னு சொன்னா, கிருபைன்னா கர்த்தருடைய மகா பெரிய அன்புன்னு அர்த்தம். கர்த்தருடைய மிகப்பெரிய அன்புன்னு அர்த்தம். கிருபைன்னா அந்த கிருபை வரும்போது எதையும் கூட இழுத்துட்டு வரும், நன்மையும் கொண்டு வந்துடும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அன்னைக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் வச்சுட்டு போன அந்த சமாதானத்தை எப்படி அதை அனுபவித்தார்கள், எப்படி அவங்க வாழ்க்கையில் இந்த சமாதானம் கிரியை செய்தது, எப்படி இந்த சமாதானம் என்ற ஆசீர்வாதம் அவளுக்குள்ள வல்லமையாய் வெளிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை பேசுறாங்க. இன்னும் சில வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:16. எங்க எடுக்கிறாங்க பேதுரு? எந்த புத்தகம்? யோவேலின் புத்தகத்தில் எடுக்கிறார். யோவேலினால் உரைக்கப்பட்ட படியே இது நடக்குது. கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை. யோவேல் தீர்க்கதரிசனத்தை குறித்து அவர் பேச. அப்போ ஏற்கனவே அவர் உள்ளத்துல எந்த புத்தகம் இருக்குது? யோவேல் புத்தகம் இருக்கு உள்ள. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். இன்னைக்கு உள்ளத்துக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்ல. ஆகவே பிரச்சனை வந்த உடனே அப்படியே உட்கார்ந்துருவோம். கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். செத்துடலாமா, ஓடிடலாமா,
ஸ்டேஷனுக்கு போயிடலாமா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா, கோர்ட்டுக்கு போயிடலாமா? ஏன்னா உள்ள என்ன இல்லை? வார்த்தை இல்லாதவங்க அப்படியே ஆடிடுவாங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையில் பெரிய அசைவு வந்துடும். என் அன்பான தேவ மக்கள், அதனால தான் சொல்றேன், வசனங்கள் உள்ள இருக்கணும். வசனத்தை வாசித்து வாசித்து உள்ள பதிக்க வைக்கணும், உள்ள சேர்த்து வைக்கணும். எந்த காரியங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வருதோ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் ஏற்ற சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்குள்ள ஏவுதல் கொடுக்கும் பொழுது வாயை தந்து அறிக்கை இடணும். அன்றே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, பிசாசு சோதிக்கிறான், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நிற்க முடியலங்க. வசனம் எந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிறதோ பிரச்சனைகள் நிற்க முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த அவமானமும், எந்த உபத்திரவமும், எந்த சோர்வும், எந்த பலவீனமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் வார்த்தையாகி இயேசுவை எந்த ஒரு சக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வார்த்தையாகி கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த சமாதானத்தினால் நான் நிரப்பப்பட்டவனாக இருக்கிறேன். என் பாத்திரம். சபையை கவனியுங்கள், தங்கச்சி கவனி, தம்பி கவனிங்க, என் பிள்ளைகளை கவனியுங்கள். சமாதானத்தை ஆண்டவர் வச்சுட்டு போயிட்டாருமா. அந்த சமாதானத்தை எடுத்து வாழ தெரியாம அநேகர் கலங்கி நிற்கிறார்கள், அநேகர் மரித்து போனார்கள், அநேகர் குழப்பம் அடைந்து, அநேகர் மன சோர்வடைந்து போனார்கள். லிசன் லிசன். யோவேலின் புத்தகம் பேதுருவின் மனதுக்குள்ள தங்கி இருக்கிறது. மாத்திரமல்ல, நீங்க வசனத்தை வாசிக்கணும். 25ஆம் வசனத்தை போயிடுங்க. அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால். எந்த புக் இருக்குதுங்க? சங்கீதம் உள்ள இருக்குது. சங்கீதம் உள்ள இருக்குது பேதுருக்குள்ள. அவர் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசையாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்துல இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்க வசனம் பாருங்க, 40 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளை, பைபிள் போடப்படல, இன்னும் நிறைய எல்லா புத்தகத்தையும் எடுக்கிறாருங்க. ஆதியாகமத்திலிருந்து எடுத்திருப்பாரு நினைக்கிறேன், அவர் ரூத் புத்தகத்தையும் எடுத்திருப்பாரு, சாமுவேல் புத்தகத்திலிருந்து எடுத்திருப்பாரு, ஏசாயா புத்தகத்திலிருந்து எடுத்திருப்பாரு. எல்லாம் நிறைய வார்த்தைகளை பேசுறாரு. வார்த்தைகளை எந்த அளவுக்கு, வார்த்தைன்னா கர்த்தருடைய வசனம்மா, கர்த்தருடைய வசனம். அன்பான தங்கை ராதிகாக்கு நேரம் கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க, வார்த்தை எடுங்க, வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசித்து வாசித்து கர்த்தரை கூடுமானா நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த வசனத்தை உங்களை போல சோர்வோடு இருக்காங்களே, உங்களை போல பலவீனப்பட்டிருக்கிறாங்களே, மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வசனத்தை எடுத்து சொல்லி பாருங்க. நான் சொல்வேன், அந்த வார்த்தை அவளுக்கு மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் அசாதாரணமான காரியங்களை செய்யும். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா போங்க. மோசே பிதாக்களை நோக்கி எங்க போயிட்டாருங்க? இப்போ யாத்ராகம புத்தகம் போயிட்டாருங்க. யாத்ராகம புத்தகம் ஆகமங்களுக்கு போறாருங்க. மாத்திரமல்ல 24 வசனம். எந்த புத்தகத்துக்கு வந்துட்டாருங்க? 1 சாமுவேல் 2 சாமுவேலுக்கு வந்துட்டாருங்க. இப்போ 1 சாமுவேல் வேத வார்த்தை முழுசா உள்ள இருக்குது. இன்னைக்கு ஏன் நம்ம திருச்சபை சோர்ந்து போகுது? ஐயா, இன்னும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் இந்த ஆரோக்கியம் கிடைக்கல, இவ்வளவு எதிர்ப்பு வந்துருச்சு, இவ்வளவு அவமானம் வந்துருச்சு, நான் ரொம்ப சோர்ந்து போய் இது கிடைக்கல அது கிடைக்கல, இப்படி எழும்பிட்டாங்க. ஏன் இந்த ஸ்ட்ரெஸ்? ஏன் இந்த போராட்டம்? உள்ள வார்த்தை இல்ல. வார்த்தை இல்லாத திருச்சபை சோர்ந்து போயிடும். வார்த்தை இல்லாத தேவ பிள்ளைகள், வார்த்தை இல்லாத குடும்பத்தார், வார்த்தை இல்லாத பிள்ளைகள், வார்த்தை இல்லாத சகோதரர்கள், வார்த்தை இல்லாத சகோதரிகள், கர்த்தருடைய வசனமாகிய அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ள இல்ல, அதை அறிக்கை செய்யல, அதை பார்க்கல, அதை படிக்கலன்னா சோர்ந்து போவது நிச்சயம். எப்படி அந்த பாட்டியம்மா அந்த செக்கெல்லாம் உள்ள சொருவி வச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லாம கடைசியா செத்து போனதோ, அது போலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சமாதானத்தை வச்சுக்கிறாருங்க. அந்த வார்த்தை தாங்க அந்த சமாதானம். நமக்குள்ள அந்த சமாதானம், அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா எத்தனை பிரச்சனை வந்தாலும் வார்த்தை வானம் பூமி கூட அழிஞ்சிடம்மா.
வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடும்மா. ஆனா கர்த்தர் அல்லதான வார்த்தை, அதுல எழுத்துல ஒரு உறுப்பாகிலும் அழிவே அழியாது, அது ஒழிந்தே போகாது. அந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா, அந்த வார்த்தை பேசுனீங்கன்னா, அந்த வார்த்தை பாடினீங்கன்னா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வந்துடும். பாடலும் வசனத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்குது. ஒரு வசனம் தெரியல, பாட்டு பாடுறீங்க, நல்லா பாட்டு பாடுங்க. நீங்க பாட்டு பாடும்போது தான் ரெண்டு விஷயம் செஞ்சிருவீங்க. ஒன்னு வார்த்தையை சொல்லுவீங்க, அதே பாடல் உங்களுக்கு ஜபமா மாறிடும். ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நீங்க வசனத்தையும், அப்போ பாட்டே பாடிடலாமா பாஸ்டர்? இல்ல, அது பாட்டுல எல்லா வசனமும் இல்லையம்மா, அந்த பாட்டுல எல்லா வசனமும் இருக்காது, அந்த பாட்டுல வெளிப்படுத்தும் விசேஷம் வராது, அந்த பாட்டுல ரூத் வராது, அந்த பாட்டுல நிறைய பாட்டு சங்கீதத்தை மட்டுமே அடிப்படையா வச்சிருக்கோம். பைபிள்ல சங்கீதத்தை மட்டுமே, நாலாம் புத்தகமே பாட்டு வராது. நீங்க அங்க நாலாம் புத்தகம் ஆசீர்வாதம் இருக்கு. கர்த்தருடைய அந்த பைபிள் ஃபுல்லா, அந்த முழு வேதாகமத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி அப்பாக்கு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். லிசன், இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். 119ஆம் சங்கீதத்துல 176 வசனம் இருக்குது. உங்க பிரச்சனை நேரத்துல 4 முறை 5 முறை தொடர்ந்து வாசிச்சிருங்க. வாசிச்சு முடிச்சிட்டீங்களா, திரும்ப வாசிங்க, ஒரு 4 முறை வாசிங்க. அந்த பிரச்சனை முடியுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பேதுருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல, யோவானுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு இல்ல, அப்போஸ்தலருக்கு இந்த வார்த்தை கிரியை செஞ்சதில்ல. இந்த வார்த்தை இன்னும் மாறாமல் ஜீவனுடையதாக இருக்குமானால் எனக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போயிடலாமா? எப்படி இந்த சமாதானத்தை நம்ம ரிசீவ் பண்றது, எப்படி எடுத்துக்கொள்வது? நான் சொன்ன முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, அதை பேசணும், அதை வாசிக்கணும், அதை பாடணும், வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும், வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்ல 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 நம்ம இருதயம் சமாதானத்தை நிரப்பப்பட்டிருக்கும். 1000 பிரச்சனை வெள்ளம் போல மோதி அடித்தாலும், மோடியே வந்தாலும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. ஓகே, செகண்ட், இரண்டாவதாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 17 18 வசனம் வாசிங்க. திரும்ப எங்க போயிட்டாங்க? பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான ஒரு சிறைச்சாலையில வைத்த, இதெல்லாம் இருக்குது. நம்ம நிறைய இந்த ஃபர்ஸ்ட் குறிப்பில் இது போயிடும். சரி, அங்கேருந்து கொஞ்சம் செகண்ட் கொஞ்சம் தள்ளி வருவோம். இப்போ நீங்கள் வாசிக்கணும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 38 and 39th verse, 38 39. இப்போ நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாம இவளை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு. இங்க கமாலியல் என்ற ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இது. யார் சொல்ற வார்த்தை? ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு பெரிய வேத அறிஞர், வேத ஆராய்ச்சியாளர். அவருடைய பாதப்படியில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தை கற்றுக்கொண்டார், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். அவருக்கு வேதத்தெல்லாம் அப்படியே அட்டுப்படி. கமாலியல் என்று சொன்னா அவருக்கெல்லாம் சும்மா சாதாரணமா எந்த ஸ்டூடெண்ட்டை நிற்க முடியாது. சும்மாலாம் சேர்ந்து பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி அவரே ஒரு யூனிவர்சிட்டி, அவரே ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஏன்னா எல்லாத்தையும் அத்துப்படி அவர் சொல்றாரு, இந்த பேதுரு யாக்கோபையும் பிடிச்சிட்டு அவங்கள ஏதாவது பண்ணி கொண்டு போட்டுன்னு சொல்லி அவங்கள கொண்டு வராங்க. அப்ப கமாலியல் என்ன பண்றாரு? எழுந்து வந்து பேசுறார். சொல்லுங்க, கமாலியல் பேசுகிறார். சத்தமா சொல்லுங்க, என்ன பேசுறாரு? அதுதான் 38ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுகிறது? இவர்களுக்கு ஒன்றும் செய்யாம விட்டுடுங்கப்பா, இவங்க என்ன பண்ணிடுங்கப்பா, விட்டுடுங்க. இந்த யோசனை, எந்த யோசனை சொல்லுங்க? இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருக்குமானால் அது ஒன்னும் இல்லாம போயிட்டு இருக்கும். ஆனா தேவனால உண்டாயிருந்ததானால் அதை ஒருவனாலும் ஒழித்துவிட கூடாது. அது கண்டுபிடிச்சிட்டாருங்க.
இவங்க போய் அற்புதம் பண்றாங்க, இயேசு நாமத்தை எழுந்து நடன்னு சொல்றாங்க, அங்க போய் வசனத்தை சொல்றாங்க, என்ன பண்ணாலும் வார்த்தையை பேசுறாங்க, இவங்களால அநேக அற்புதங்கள் நடக்குது, அநேக அடையாளம் நடக்குது, ரொம்ப பலமா சாட்சி கொடுக்குறாங்க. அவன் கமலியல் சொல்றாரு, கவனிங்க, இந்த யோசனையும் இந்த கிரியையும் யாரால உண்டாயிருக்குது? இது பேதுரு, யோவான் அவங்களே ஐடியா பண்ணலாம் வந்து பேசல. இந்த யோசனை இவங்க மேல யார் வச்சிருக்கிறா? இந்த கிரி யார் மூலமா நடக்குது? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவனுடைய யோசனையும் தேவனுடைய கிரியையும் நம்ம மேல இருக்குமானா எவராலும் நம்மை ஒழித்து விட முடியாது. அந்த சமாதானம் எப்போ நம்ம ஆக்டிவேட் ஆகும்? ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் லிசன், நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய யோசனையும், எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லணும், வலது கரத்தை உயர்த்தி தான் சொல்லணும். சொல்லுங்க, தேவனுடைய யோசனையும் தேவனுடைய கிரியையும் என் மேல் இருக்கும் பொழுது சமாதானம் செயல்பட தொடங்கிவிடும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேவ யோசனையும் தேவ கிரியையும் எனக்குள்ள இருந்து அது செயல்படுமானா ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள இருக்கிற சமாதானமும் செயல்பட ஆரம்பிச்சிடும். யார் என்ன பேசினாலும், யார் என்ன எதிர்த்தாலும், எவ்வளோ இந்த உலகத்திலேயே அழிக்கவே முடியாது, இதை ஒழிக்கவே முடியாது என்ற பலவீனமே வந்தாலும் எனக்குள்ள தேவ யோசனை, எனக்குள்ள தேவ கிரியை இருக்குமானா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா. ஹல்லேலூயா. சமாதானம் ஆக்டிவேட் ஆயிடும், சமாதானம் ஆக்டிவேட் ஆயிடும், சமாதானம் செயல்பட ஆரம்பிச்சிடும். லிசன், இன்னைக்கு சமாதானம் உள்ள இருக்கிற சமாதானம் செயல்படாம இருக்குது. கர்த்தர் வச்சுட்டு போன, கர்த்தர் விட்டுட்டு போன, கர்த்தர் கொடுத்து போன சமாதானம் எனக்குள்ள கிரியை செய்யாம இருக்க ரீசன் என்ன? கர்த்தர் யோசனையும் கர்த்தர் கிரியையும் என்கிட்ட இல்ல. பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் யோசனை உங்களுக்குள்ள கிரியை செய்யுதா? கர்த்தருடைய கிரியை உங்களுக்குள்ள வேலை செய்தா? இல்லட்டா நீங்களே மனம் போன போக்கில் சுத்துறீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் வச்ச சமாதானம் அப்படியே கம்முன்னு இருக்கும். அப்ப இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். சொல்லுங்க பாப்போம். இனி வாழ்வது என்னில் இயேசு வாழ்கிறார். அவர் வாழ்கிறார். என் தாட்டே இல்லைங்க, அவர் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறார். ஆமென். எனக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்கிறார். ஏன் யோசனை இல்லை, விருப்பத்தையும் செய்கையும். எபேசியர் புத்தகத்தை வாசிக்கிறோம், நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையையும் உருவாக்கும் தேவன். அப்போ நான் என் யோசனை இல்லை, என் எண்ணம் அல்ல, என்னுடைய பிளான்லாம் இல்லை, என் மேல இருப்பது கர்த்தருடைய பிளான். எனக்குள்ள இருந்து செயல்படுவது கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய திட்டங்கள். நான் என் யோசனையின்படி இல்லை. அப்பா நம்ம சொல்லணும், அப்பா எனக்குள்ள யோசனை கொடுத்து எனக்குள்ள கிரியையும் கர்த்தர் நடப்பிப்பீராக. எனக்குள்ள இருந்து கர்த்தர் செயல்படுவீர். அவர் செயல்பட்டார்னா யார் நிக்க முடியும்? கமலே சொல்றேன், ஏய் இது அவங்களே செயல்பட்டா என்ன பண்ணலாம், ஆனா கர்த்தர் அவங்களுக்குள்ள யோசனை கொடுத்து அவரே அவங்கள அப்படியே ஆட்டி படைக்கிறாருன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுடா. அவங்கள அமைதியாக விட்டுடுங்க. அவங்கள நான் சொல்வேன், இந்த வார்த்தை சொல்லும் பொழுதே தீர்க்க தரிசனமா ஊழியக்காரன் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்டு விசுவாசியுங்கள். எத்தனை பேர் எழும்பி இருக்கிறாங்களோ அவங்க சொல்ல போறாங்க, அவங்க நினைக்க போறாங்க, இவங்க கூட போராடி ஒன்றும் ஆக போறது இல்லை, சைலண்டா விட்டுடலாம். சைலண்டா நம்மளை சைலண்டா விட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நம்மளை சைலண்டா விடலைன்னா நமக்குள்ள யோசனை கொடுத்தவர், நமக்குள்ள கிரியை செய்கிறவர் வயலண்டா மாறிடுவார். கையை தட்டி தேவனோடு கூட போர் செய்யாதபடிக்கு தேவ யோசனை உனக்குள்ள இருக்குமானா, தேவன் உனக்குள்ள கிரியை செய்வாரானா, நமக்கு விரோதம். ஆமா, எனக்குள்ள தேவ யோசனையும் தேவ கிரியை எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா, இந்த ஜோயலுக்குள்ள தேவ யோசனை, ஜோயலுக்குள்ள தேவ கிரியை இருக்குதுன்னா, யாருன்னா எழும்புனாங்கன்னா ஜோயலுக்கு விரோதமா இல்ல, அவங்க யாரோட போர் செய்யறாங்க? அவர் சேனைகளின் கர்த்தர். நான் சாதாரணமான ஆளு தான், நான் பில்தடிக்கு பயில்வான் தான், நான் பலவீனமான மனுஷன் தான். ஆனா எனக்குள்ள இருப்பது தேவ யோசனை, எனக்குள்ள இருப்பது தேவ கிரியை. ஓ ரபா சகதாரா, எனக்கு விரோதமா நீ எழும்புறியா, தேவனுக்கு விரோதமா போர் செய்யற.
அவருக்கு விரோதமா போர் செய்ய ஜெயிக்க முடியுமா? சிஸ்டர் ஜெயிக்க முடியுமா? முடியாது. தேவ யோசனையும் தேவ கிரியையும் எனக்குள்ள இருக்குமானா அந்த சமாதானம் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன்னு அர்த்தம். எனக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க சாதாரணமா போவாங்கம்மா. அவங்க பார்வன் வந்தாலும் அவனை அப்படியே சாதாரணமா பார்ப்பாங்க. பார்வனை நேபுகத்நேச்சார பாசமா எப்படி பார்ப்பாங்க? நேபுகத்நேச்சார் சாதாரணமா எதையுமே துச்சமா பார்க்கக்கூடிய கண்கள் நம்ம கண்களை மாறிடும். ஏன்னா நம்முடைய கண்கள், என் கண், எனக்குள்ள இருக்கிற கண்ணு நீங்க பார்க்கும் என் கண்ணை பார்க்குற மாதிரி நீங்க பார்க்குறீங்க. அது என் கண்ணு இல்லை. ஏன்னா யோசனையும் கிரியையும் தேவனுடையதா இருப்பதனால இந்த கண்ணு தேவ கண்ணு. கர்த்தர் பார்க்குற மாதிரியே பார்ப்பீங்க. பார்வோனும் சேனையும் தொடர்ந்து வரும்போது யார் மாதிரி பார்ப்போம்? கர்த்தர் மாதிரி பார்ப்போம். கர்த்தர் மாதிரி பார்ப்பீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை கர்த்தர் மாதிரி பார்ப்பீங்க. அவர் பார்வை ஒரு பார்வை பட்டா அந்த பார்வை 1000 பிரச்சனைய நிமிஷத்தை தொலைச்சு போட்டுடும். அல்லேலூயா. ஓ பாருங்க, கமாலியல் சொல்றாரு, அவரோடு கூட யுத்தம் பண்ணாதீங்கப்பா, அவரோடு கூட போர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்து அவங்க செயல்படலை, அவங்களுக்குள்ள மாமிசம் செயல்படலை, அவங்களுக்குள்ள உலகம் செயல்படலை, அவங்களுக்குள்ள பிசா செயல்படலை. இந்த சாதாரண இந்த அம்மாக்குள்ள, சாதாரணமான இந்த தம்பிக்குள்ள, சாதாரணமான இந்த தங்கச்சிக்குள்ள செயல்படுவது தேவன். தேவனுடைய யோசனை நம்மக்குள்ள இருக்குது, தேவனுடைய கிரியை அந்த அம்மாக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் வச்ச சமாதானம் எனக்குள்ள செயல்பட வேண்டுமானால் தேவ யோசனையும் தேவ கிரியையும் எனக்குள்ள இருந்து எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நான் என்ன பண்ணணும்? சரண்டர் ஆயிரணும். நான் உங்க கண்ட்ரோலுக்குள்ள இருக்க நான் விரும்புறேன்ப்பா. நான் ஏன் கண்ட்ரோல் இருக்க விரும்பல, வேண்டாம், அவசியமே இல்லை. இந்த பூமியில நான் வாழ்வது உமக்காக. அல்லேலூயா. அதனால நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சீங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னா அவருடைய யோசனை கொடுப்பாரு, அவருடைய கிரியையும் கொடுத்துருவாரு. நான் சும்மா பொம்மை மாதிரி, அவர் எனக்குள்ள யோசனை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள கிரியையும் வச்சிருக்கிறாரு. ஆகவே என்னை கொண்டு ஏதோ கர்த்தர் செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்னை வச்சு யாரும் செய்ய முடியாது, என்னை வச்சு கர்த்தர் அநேக காரியத்தை செய்ய போகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வச்சுட்டு போன சமாதானத்தை எப்படி நான் எடுத்துக்கொள்வது? என் வீட்டுல சமாதானம் இருக்குது, ஆனா நான் எப்படி அதை எடுத்து அனுபவிப்பது? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பேசணும், யோசிக்கணும், தியானிக்கணும், அறிக்கையிடணும். அப்ப சமாதானம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இரண்டாவதா அப்பாவின் யோசனையும் தகப்பனுடைய கிரியையும் எனக்குள்ள செயல்பட நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நானே என் வேலையை பார்க்க கூடாது, அவர் வேலையை நான் பார்க்கணும். என் வேலையை பார்க்கறதுக்காக என்னை கர்த்தர் உருவாக்கவில்லை. சொல்லுங்க பாப்போம். என் வேலையை பார்க்கறதுக்கு என்னை கர்த்தர் வைக்கல, என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. அவர் வேலையை பார்க்கறதுக்காக, அவர் விருப்பத்தை செய்யறதுக்காக இந்த பூமியில டெம்பரவரியா என்ன வச்சிருக்கிறாரு. எப்படிமா இந்த டெம்பரவரி லைஃப்ல நம்ம என்ன ஆட்டம் ஆடுகிறோம்? நமக்காக. யாருக்காக? நமக்காக ஆட்டம் போடுறோம். இந்த டெம்பரவரி லைஃப் அவருக்காக வச்சுக்கிறாரு. நம்ம நிரந்தரமா எங்க இருக்க போறோம்? நிரந்தரமா அங்க இருக்க போறோம். சும்மா கொஞ்ச நாள், கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய் கொஞ்ச காலம் இந்த பூமியில எனக்காக நீ இருன்னு வச்சுட்டா நமக்காக என்னமோ பணிச்சைக்கு செத்து போயிடுறோம். நமக்காக சாப்பிடுறோம், நமக்காக அனுபவிக்கிறோம், நமக்காக பார்க்கிறோம். நான் நல்லா இருக்கணும், நான் அனுபவிக்கணும். நேவர். கர்த்தர் அவருடைய யோசனைய எனக்குள்ள வச்சு அவர் கிரிய என் மூலமா செயல்படுவதற்காக இந்த பூமியில என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகே. கடைசி ஒரு காலத்தை நான் வாட்சி ரொம்ப சீக்கிரமா நான் முடிக்க விரும்புறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில லிசன், ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் குறிப்பிலேயே இதை கொஞ்சம் சொல்லிட்டேன். என்ன தெரியுமாம்மா, இப்பவே நம்ம நல்லா இந்த மைண்ட் செட் நீங்க வந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. என்ன தெரியுமா? நான் சொல்லுங்க, நான் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறேன், நான் இப்பொழுது கர்த்தரோடு இருக்கிறேன்.
அதான் உண்மை. தெரியுமா உங்களுக்கு? இப்பவே நம்ம எங்க இருக்கிறோம்? அங்கதான் இருக்கோம். அங்கதான். பாஸ்டர் என்ன பாஸ்டர் பேச, நாங்களாம் போறோம், இப்ப இனிமே போறோம், ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு இல்லங்க. ஏற்கனவே நம்ம பேர் அங்க இருக்குது. ஏற்கனவே நம்ம பேரு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம பெயரை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அங்க எழுதி வச்சுட்டாரு. ஜீவ புத்தகத்துல நம்ம பேர் இருக்கிறது. இன்னொரு விஷயம், பேர் மட்டும் இல்ல, நாம மேத்யூ இப்பவே அங்கதான் உட்காந்துக்கிறாருங்க. இப்ப நானே அங்கதான் நிக்கிறேன். இப்போ பாஸ்டர் என்னாச்சு, வித்தியாசமா பேசுறாரு. வசந்துக்கு போயிடலாமா? எபேசியர் 2:7 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் எழுப்பினார்லம்மா, பிதா எழுப்பினார்ல, இயேசுவை எழுப்பினார்ல, மரித்தோரை விட்டு எழுப்பினார்ல. அப்போ எழுப்பும் பொழுது உன்னதங்களிலே பரலோகத்துல சிங்காசனத்துல அவரோடு கூட, யார? அவரோடு கூட நம்மை. அதுக்கு மேல இருக்கிற வசனத்துல நீங்க வாசினா தெரியும். இப்பவே அவர் மட்டுமல்ல, என்னையும் அவரோடு கூட கர்த்தர் உட்கார வைத்திருக்கிறார். ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை கொடுங்க. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. என் மைண்ட் எல்லாம் எங்க இருக்குங்க? இங்க இருந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க, சிங்கப்பூர்ல போய் வேலை பார்ப்பாங்க, மலேசியால போய் வேலை பார்ப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல வெளியூர்ல போய் வேலை பார்க்கறாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் அம்மா வீட்டை நினைச்சுன்னு இருக்கும், அப்பாவை நினைச்சிருக்கோம். இங்க ஒரு கல்யாணம், இங்க ஒரு திருமணம், இங்க ஒரு வீடு கட்டுறது, மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். சில நேரத்துல நம்ம தெருவில் நடக்கிற விஷயம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற நம்ம சொந்தக்காரருக்கு தெரியுங்க. அவர் போன் பண்ணினா பக்கத்துல ஏதோ பிரச்சனையாமே, ஏதோ கல்யாணமாமே, அவர் செத்துட்டாரா? யாருக்கா? அவங்க போன் பண்ணி மலேசியால இருந்து போன் வருங்க. அவரு நம்ம வீட்டுல இருந்து, ஆமாடா செத்துட்டா. எங்க விஷயம் வருதுங்க? நமக்கே தெரியாது. ஆனா அங்க இருக்கிற என்ன பண்ணுவாங்க? பெரம்பூர்ல இருக்கிறவங்களுக்கு விஷயம் போயிடுங்க, ஆவடியில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் போயிடுங்க, மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க விஷயம் போயிடுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம லேட்டா தெரியும். ஏன்னா அங்க இருக்கும் பொழுதே அவங்க மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது? இவங்க காலி துப்பந்தையே யோசிச்சுக்கிறோம், இவங்க கை நீட்டி பேசலாம், அதையே நினைச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த நினைவு இல்லை? நீங்க அங்க இல்ல, எங்கதான் இருக்கிறீங்க? நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அங்கேயே நாம சிந்தை இருக்கணும். அப்பாவை குறித்தே சிந்தனை, பரலோகத்தை குறித்தே சிந்தனை, அந்த இடத்தை குறித்து, அந்த சூழ்நிலை குறித்து, அங்க இருக்கிற மகிழ்ச்சியை குறித்து, அங்க இருக்கிற களிப்பை குறித்து, அங்க இருக்கிற ஜீவ மரத்தை குறித்து, அங்க இருக்கிறதான ஜீவ நதி குறித்து, கண்ணாடி கடலை குறித்து, வெளிப்படுத்துற விசேஷம் எழுதப்பட்டிருக்கிற மகத்துவங்களை குறித்து, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய என் மைண்ட் எல்லாம் அங்க, என் உடம்பு தான் இங்க, என் சிந்தையெல்லாம். ஏன்னா எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கிறது. கிறிஸ்தியே இருந்த சிந்தையே. நீங்க அவங்க பேசுறதை பத்தி, இவங்க மறந்ததை பத்தி, இவங்க விட்டுட்டதை பத்தி, இவங்க ஒதுக்கி வச்சதை பத்தி, இவங்க கொடுக்காம போனதை பத்தி, இவங்க எதிர்க்கிறத குறித்தே நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க உடம்பு இங்கதான் இருக்குது, உங்க மனசும் இருக்க கூடாதுங்க. உடம்புனா இங்க இருக்கலாங்க, ஆனா இப்பவே அப்பா பக்கத்துல அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அதை குறித்ததான சிந்தை தான் எனக்கு ஓடுதுன்னா இதை பத்தி நம்ம யோசிக்க டைம் இல்லைங்க. என் மைண்ட் எல்லாம் அதுதாங்க ஓடுது. காலையில 4 மணி அளவில் எனக்கு ஃப்ளைட்டு, அமெரிக்கா தேசத்துக்கு ஃப்ளைட் அப்படி வச்சுருக்குவோம். 4 மணிக்கெல்லாம் ஃப்ளைட்டு. இப்ப கவனிக்கணும், எத்தனை மணிக்கெல்லாம் நான் ஏர்போர்ட்ல இருக்கணும் தெரியுமா? 1 மணிக்கெல்லாம் அங்க போய் ரீச் ஆயிடணும். 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடணும். இப்போ கேஸ் தீர்ந்து போச்சுங்க வீட்டுல, சிலிண்டரு. இதை பத்தி எதனா யோசிப்பேன் நானு? இல்ல. பக்கத்து வீட்டுல ஒரு பெரியம்மா செத்து போச்சு, அதை பத்தி யோசிக்க முடியாதுங்க. லட்சக்கணக்கில் பணத்தை ரெடி பண்ணி அங்க போறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. கண்ணாடி டம்ளர் விழுந்து உடஞ்சி போச்சுங்க, டீ குடிக்கிற கண்ணாடி கிளாஸு, ஐயோ உடஞ்சிச்சேன். மைண்டு ஃபுல்லா எப்போ ஏர்போர்ட் போறது, 4 மணிக்கு ஃப்ளைட்ல போகணும், அமெரிக்காவில் போய் இன்னெல்லாம் பண்ணணும், மைண்ட் எல்லாம் அது ஓடின்னு இருக்கும் பொழுது கண்ணாடி டம்ளர் உடஞ்சிருச்சு, இந்த ஷார்ட் கரையாகி போச்சு, செப்பல் அருந்து போச்சு, வாங்கி வச்சுக்க புது ஷூ இருக்குதுங்க,
புது செப்பல் அங்க ஏற்கனவே பேக்கேஜ் பண்ணியாச்சுங்க. இப்ப வீட்டுக்கு போடுற செப்பல் என்ன பண்ணுச்சுங்க, அருந்து போச்சு. அதை பத்தி யோசிப்பேனா? நீ நிறைய பேர் அப்படிதான். மைண்ட் எல்லாம் இங்க இருக்குதுங்க. பிஞ்சு போன செருப்பம், கண்ணாடி டம்ளரு, இதே காணாம போன அந்த கவரிங் வளையல், இதே அங்க தங்கத்தை நடக்க போறோம். ஆனா எதை பத்தி கவலை? உன் சமாதானத்தை எடுத்துக்கொண்டு நீ பிரமாதமா ஓடணும்னா உன் மைண்டை இங்க வைக்காத, உன் மைண்டை தூக்கி அங்க வை. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வசந்த பாருங்க, ஸ்தேவான்ற ஒரு மனுஷனை உங்களுக்கு உதாரணத்தை காட்டுறேன், நீங்க பாருங்க. பிரைஸ் காட், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து பல்ல கடிக்கிறாங்க, நர நர நரன் கடிக்கிறாங்க. அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் எங்க பாக்குறாங்க, மூர்க்கம் அடைஞ்சாங்கல, பல்ல கடிச்சாங்கல. அவங்கள பார்த்தா தாங்க பிரச்சனை, பார்க்கறதே கிடையாது. ஏன்னா மைண்ட் எங்க இருக்குது, அங்க இருக்குது. மைண்ட் அங்க இருக்குது. எங்க உங்க மனசு இருக்குதோ அங்கதான் உங்க பார்வை இருக்கும். என் மனசு அங்க இருக்கும் போது என் பார்வை அங்கதான் இருக்கும். இருக்கணும். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமார் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும், மைண்ட் எல்லாம் அங்க, பார்வையும் அங்க. இங்க பல்ல கடிச்சா என்ன, இவங்க மூக்கம் அடைஞ்சா என்ன, கல் எடுத்து அடிச்சா என்ன, அதை பத்தி ஐ டோன்ட் கேர். நீங்க மற்றவங்க பேசுறத, மற்றவங்க செஞ்சதை யோசிக்கிறீங்கன்னா உங்க மனசு அங்க இல்ல, கர்த்தரிடத்துல இல்ல, இங்கேயே சுத்தி 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 வருது. சும்மா பாட்டு மட்டும் உண்மை சுத்தி சுத்தி வருது தானா, பாட்டு தான் பாடுறோம். அவரை சுத்தல, எதை சுத்தி சுத்தி வருதுங்க?